திருச்செங்கோட்டிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளை நிறுவனர் தலைவர் ராஜா சங்கர் சார் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிடக்கலை, ஓங்குக ஜோதிடர் ஒற்றுமை. இந்த காளிங்கநாதர் ஜோதிட ஆய்வகம் நடத்தும் முதலாவது கருத்தரங்கத்தில் இப்படி ஒரு அருமையான ஒரு குருநாதருக்கு முன்னாடி ஒரு வாய்ப்பு தந்த ரவிராஜன் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு, மேலும் இங்கு பேசி அமர்ந்த அனைத்து ஜோதிட ஆசான்களுக்கும், ஜோதிட ஆர்வலர்களுக்கும், ஜோதிட நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு, நான் இன்றைக்கி எடுத்திருக்கக்கூடிய பரிகாரம் பார்த்திங்கன்னா, பரிகாரம் அப்படிங்கிற ஒரு தலைப்பு நான் எடுத்திருக்கிறேன். பரிகாரம் அப்படின்னா நிறைய ஜோதிடர்கள் இன்றைக்கி பரிகாரம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பரிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு இருக்கிறேன். அதை எப்படி எடுக்கணும், பரிகாரங்கள் எப்படி எடுக்கணும், எப்படி தொடணும், என்ன செய்யணும் அப்படிங்கிறது, இது பல குருமார்கள் சொல்லி கொடுத்தாலும் கூட எனக்கு மிக பெரிய உறுதுணையாக இருந்த, எனக்கு தாய் தந்தைக்கு நிகரான எனது குருநாதர் தங்கப்பாண்டியன் ஐயா எனக்கு பல விஷயங்களை என்னுடைய ஆராய்ச்சிக்கு அவர் நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கிறார். அந்த விஷயம் போல் அதை நான் எடுத்ததில் சில பரிகாரங்கள், எனக்கு கிடைத்த பரிகாரங்கள் உங்களோட பகிர்ந்துக்கலான்ட்டு இருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா, ஐயா நமது சாமிஜி ஐயா ஒரு விஷயம் சொல்வார். ஒரு ஸ்டேஜில் ஏறினார்னா, இங்கே யாருடைய நட்சத்திரம், லக்கணம், ராசி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா செவ்வாயோடைய நட்சத்திரம் கொண்டவர்களும், செவ்வாயோடைய லக்கண ராசியாக கொண்டவர்களும், சனி பகவானுடைய ராசி லக்கணமாக கொண்டவர்களும், நட்சத்திரம் கொண்டவர்களாக இருக்கணும். சரிங்களா? அது ஐயாட்டிருந்து தெரிஞ்சிட்ட விஷயம்தான். அப்படி ஒவ்வொருத்தருகிட்டையும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்குது. நம்ம ரவிச்சந்திரன் ஐயா பேசும்போது கூட என்ன சொன்னார் அப்படின்னா, பாதகாதிபதி நல்ல நிலையில் இருந்து அவர் தசை புத்தி நடத்தும்போது அவருக்கு நல்ல விஷயங்களை அதிகம் கொடுப்பார், பாதிப்பை அதிகம் கொடுக்க மாட்டார் அப்படின்னு சொன்னார். சிறப்பான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய லக்கணம் மிதுன லக்கணம். என்னுடைய லக்கணம் மிதுன லக்கணம். லக்கணத்திலேயே சூரியனும் குருவும். மிதுன லக்கணத்துக்கு பாதகாதிபதியான குரு பகவான் எனக்கு தசை நடத்திட்டு இருக்கிறார். நான் படிக்கக்கூடிய காலத்தில் 2010 இந்த ஜோதிடத்துக்குள்ளே அடி எடுத்து வச்சேன். அப்போ பார்த்திங்கன்னா, எல்லாரும் அந்த காலத்தில் படித்தப்போ உங்களுக்கு அடுத்தது குரு திசை வரப்போகுது, குரு திசை வரும் காலத்தில் உங்களுக்கு கண்டத்தை கொடுக்கும். ஏன்? மிதுன லக்கணத்துக்கு 7க்கு 10 அந்த குரு பகவான் லக்கணத்திலிருந்து நடத்துகிறாரு. அதனால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுது, கண்டத்துக்கு நிகரான பிரச்சனைகள் வரப்போகுது. கண்டிப்பாக சரி, ஏற்றுக்கக்கூடிய விஷயமாக இருந்தது. நிறைய பயத்தை கொடுத்தது. அப்போ பார்த்திங்கன்னா, அந்த குரு பகவான் எப்படி கொடுத்தார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, 2018 தங்கப்பாண்டியன் ஐயாவை பார்க்குறேன். முதல்ல பார்க்குறேன். 2017 லாஸ்ட்டில் தங்கப்பாண்டியன் ஐயாவை பார்க்குறேன். 18 ஐயாட்ட ரொம்ப கொஞ்சம் நெருக்கம் ஏற்பட்டுச்சு. அவர்கிட்டலாம் பேசுவோமா, சாமிஜி ஐயாவோடைய எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா அவருடைய லைவ் போயிட்டுருக்கோம், அதையும் பார்ப்போம். ஐயா வந்து டெய்லியும் ஒவ்வொரு விளக்கம் சொல்லிகிட்டு இருப்பார். அதெல்லாம் அப்போல்லாம் புரியவே புரியாது. எப்படிடா சொல்கிறாரு ஐயா, இவ்வளவு சீத்தை சொல்கிறாரு அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதே போல் அப்படி பார்த்துட்டு இருந்த காலத்தில் தான் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. குரு திசை அப்படிங்கும்போது நமக்கு, அதாவது ஜோதிடத்தை விட்டே வெளியில் போயிடலாம். 2016 நான் கிளாஸில் எடுக்கிறேன், ஃபஸ்ட்டு கிளாஸ் எடுக்கிறேன். எங்கே? ஈரோட்டில் லோட்டஸ் ஹாஸ்பிட்டல்கிட்ட இருக்கிறேன். 2018 நமக்கு இது செட் ஆகாது, நம்மளுக்கு நம்ம வழியை பார்த்துட்டு நாம் ஒதுங்கிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கும்போது, தங்கப்பாண்டியன் ஐயாவை பார்த்த உடனே இந்த விஷயத்தை தான் நாம் தேடணும், அவர் சொல்லக்கூடிய விஷயத்தை தான் தேடணும்.
நான் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரூ. 150 யாராவது வகுப்பு போட்டாங்கன்னா அங்கே தான் போவேன். எங்கே சென்னையில் போட்டாலும் சரி, கோயம்புத்தூரில் போட்டாலும் சரி, எந்த ஊரில் தேனி வரைக்கும் போயிருக்கிறேன். அப்படிலாம் போன காலத்தில் ரூ. 150 ரூ. 200 மேலே போனதே இல்லை வகுப்புக்கு. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு அம்மா வந்து என்னிட்ட ரூ. 2000 ஒருத்தர் வகுப்பு போடுறாரு, ஈரோட்டில் போடுறாரு. அவர் சிறப்பாக பலன் சொல்லுவார், நீங்கள் வாங்க அப்படின்னு. ஏங்க ரூ. 2000 கொடுத்து படிப்பாங்களா யாராவது அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் வாங்க படிங்க. அப்படி அவர் சொல்கிறது சரியில்லை அப்படின்னா அந்த ரூ. 2000 உங்களுக்கு நான் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது தான் ராசிக்காரத்துவம் அப்படின்னு சொல்லி ஐயா தங்கப்பாண்டியன் ஐயா வகுப்பு போட்டிருக்கிறாங்க ஈரோட்டில். அப்போ போய் நான் அந்த மேச ராசிக்கு சொல்லும்போதே எங்கள் வீட்டில் எங்கள் பாட்டி எங்கள் அம்மாவும் மேச ராசி. அப்போ வந்து இந்த அப்படியே அவர் சொன்ன விஷயங்கள் ஒரு 150 பாயிண்ட் இருக்கும். அந்த 150 பாயிண்ட்டும் அப்படியே இருந்தது. ஒரு பாயிண்ட் கூட தவறாகவே இல்லை. ஓ, இதை தானே நாம் எதிர்பார்த்தோம். இப்படி சொன்னால் நாம் ஜோதிடம் ஈஸியாக சொல்லலாமே அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லிகிட்டே இருக்கும்போது 12 ராசிக்கு சொல்லி முடிக்கும்போது இனிமேல் நாம் ஈஸியாக ஜாதகம் சொல்லிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை வந்துச்சு. அப்புறமேலு ஐயாவுடைய கிளாஸு நேரடி வகுப்பு மட்டும் நான் பார்த்தீங்கன்னா 76 வகுப்பு படிச்சிருக்கிறேன். தங்கப்பாண்டியன் ஐயாட்ட ஒரு பாவகத்தை 3 டைம் கூட படிச்சிருக்கிறேன். ராசிக்காரகத்தை 3 டைம் படிச்சிருக்கிறேன். கிரகச்சேர்க்கையை 3 டைம் படிச்சிருக்கிறேன். அப்போ அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வகுப்புமே பார்த்திங்கன்னா இந்த வகுப்புக்கும் அந்த வகுப்புக்கும் தொடர்பே இருக்காது. இந்த வகுப்பில் வேறு மாதிரி சொல்லியிருப்பார், அந்த வகுப்பில் வித்தியாசமாக சொல்லியிருப்பார். அப்படி ஒவ்வொரு ஆராய்ச்சியும் என்ன தூண்டியது, ஓ இப்படிலாம் கேட்கணும், இப்படிலாம் செய்யணும். ஒரு ஜோதிடம் பார்க்க வந்தால் நீங்கள் இந்த விஷயத்தை ஐயா ரவிராஜன் சார் சொன்ன மாதிரி இந்த புளிய மரத்துக்கு அடியில் நிற்கிறீங்களா இப்படிலாம் கேட்குறது, அவங்க வீட்டில் பேர் என்ன பேர் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறது. இந்த விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக நாம் பழக தான் எதுவும் வரும். எடுத்தோன்னே நாளைக்கு நான் போய் இந்த விஷயத்தை சொல்லணும்னு நினச்சா அது அவங்களுடைய அறியாமை. அப்படி ஒரு பரிகாரம் சொல்லும்போது கூட யார் வந்து அந்த பரிகாரத்தை செய்வாங்க அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு யோசிக்கணும். யார் இந்த பரிகாரத்தை சொன்னால் செய்வாங்க, அப்படி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் பரிகாரங்கள் சொல்லணும். இங்கே பார்த்துட்டு போய் அந்த பக்கம் போனோன்னே அந்த பரிகாரத்தை செய்யாத போகிறவங்களுக்கு நீங்கள் பரிகாரம் சொல்லி எதுவும் பலன் இல்லை. அதே போல் ஒரு பரிகாரம் சொல்கிறாங்க அப்படின்னா பரிகாரம் சொல்கிறதுங்கிறது ஒரு ரூ. 100 நோட்டை நம்ம அவங்கள்ட்ட தரோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த பரிகாரத்தை அவங்க போய் இந்த பரிகாரம் செஞ்சால் சரியாயிடுமாமா அப்படின்னு போய் இன்னொருத்தர்கிட்ட சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது பரிவர்த்தனை. அவங்கள்ட்ட 50 ரூபாய் திருப்பி கொடுத்துட்டு போயிடுறீங்க, அங்கே கொடுத்துட்டு போயிடுறீங்க 50 ரூபாயை, மீதி உங்கள்கிட்ட 50 ரூபா தான் இருக்கும். இப்போ 50 ரூபாய்க்கு உரிய பரிகாரம் தான் நடக்கும். அப்போ ஒருத்தர்கிட்ட பரிகாரத்தை நீங்கள் இப்படி ஒரு ஜோதிடர் சொன்னார், அதை செஞ்சு சரியாயிருச்சு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு சொல்லலாமே தவிர நீங்கள் போய் பார்த்த உடனேயே போய் இன்னொருத்தர்கிட்ட சொல்கிறது அது சரியான முறையல்ல. சரிங்களா? அது ஜோதிடருக்கு செய்யக்கூடிய நல்லதாக நினச்சி நீங்கள் சொல்கிறீங்க, அது வந்து சரியானது இல்லை. அப்போ ஒரு பரிகாரம் சொன்னால் நீங்கள் ஃபஸ்ட்டு அதை செஞ்சு பாருங்கள், அது சரியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஜாதகத்தில், நம்ம குழந்தைங்களுடைய ஜாதகத்தில், நம்ம பிள்ளைங்க பையனுடைய ஜாதகத்தில், நம்ம வீட்டுக்காரம்மாவுடைய ஜாதகத்தில், அண்ணன் தம்பி ஜாதகத்தில், இப்படி இருக்கிற ஜாதகத்தில் சொல்லி நீங்கள் பார்க்கும்போது தான் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அது பலனை தரும். சரி, இப்போ பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா திருமணம் சம்பந்தமான சுபகாரியங்களுக்கு நாம் போகணும் அப்படிங்கும்போது வெளியில் போகிறீங்க அப்படிங்கும்போது எந்த காரியத்துக்காக இருந்தாலும் விநாயகரை வழிபட்டுட்டு போயிட்டாலே அது காரிய வெற்றி. அதே போல் எனக்கு இந்த காரியம் இன்னைக்கு நடந்தே தீரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க அரச இலையும் அருகம்பில்லும் கையில் கொண்டுட்டு போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக நடந்தே தீரும். சரிங்களா? நீங்கள் ஒரு அரச இலையும் அருகம்பில்லும் லேமினேஷன் பண்ணி வச்சுக்காங்க, வேணா அந்த லேமினேஷன் பண்ணுறவர் எதுக்குன்னு கேட்டுட்டாருன்னா அந்த பரிகாரம் பலிக்காது. எல்லாருமே இன்றைக்கி சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா
காசிக்கு போயிட்டு வாங்க, காசிக்கு போயிட்டு வாங்க. அதாவது காலச்சக்கரத்துக்கு 1, 4, 7, 10ல் சனி பகவான் இருந்தால் காசிக்கு போகணும். அச்சுக்கு வெளியில் சனி பகவான் இருந்தால் காசிக்கு போகணும். உங்களுடைய லக்கணத்துக்கு 1, 4, 7, 10ல் சனி பகவான் இருந்தால் காசிக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சார், நாங்கள் காசிக்கு போகிற அளவுக்குலாம் காசு இல்லை, நாங்கள் என்ன செய்யணும்? சில பேர் கேட்குறாங்க. எனக்கும் ஒரு ஐயா சொன்னது தான். நான் இது நான் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சதில்ல. ஒரு ஐயா இதை சொல்லி பாருங்க, சரியாக இருக்கும். நான் சொன்னேன், சரியாயிடுச்சு. அவங்களுக்கு போயிட்டு வந்ததுக்குரிய பலன் கிடைச்சிருச்சு, செஞ்சுட்டு வந்ததுக்குரிய பலன் கிடைச்சிருச்சு. அப்படிங்கும்போது காசிக்கு போகிறதுக்கு நிகரான பரிகாரம் அப்படின்னா சுடுகாட்டை 30 சுற்று சுற்றணும். சனி வட்டம் எவ்வளோ? 30. அப்போ அந்த சுடுகாட்டை சுற்றும் போது அங்கே ஒரு சவம் எரியணும். சரிங்களா? அந்த சவத்தில் 30 சுற்று சுற்றும் போது எதுக்கு சுற்றுறேன்னு யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. எதுக்கு சுற்றுற, என்ன பண்ணுற அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடாது. அப்போ அந்த சவத்தில் 30 சுற்று சுற்றிட்டு அந்த சவத்தில் எரியக்கூடிய சாம்பலை எடுத்து நெத்தியில் வச்சுட்டா நீங்கள் காசிக்கு போயிட்டு வந்ததுக்குரிய பரிகாரம். நீங்கள் என்ன கர்மத்தை கழிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்களோ அது கழிஞ்சிடும். அதுக்கப்புறம் வீட்டில் போய் குளிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே போயிடலாம். எந்த ஒரு செலவும் இல்லை. இதுக்கு ஏதாவது செலவு இருக்குங்களாங்க ஐயா? அப்படி செய்யலாம். காசிக்கு நிகரான பரிகாரம். சரி, வெளியூர்களுக்கு போகணும். வெளியூருக்கு போகணும் சார், நான் வெளியூருக்கு போகிறேன், போகிற காரியம் வெற்றியாக முடியணும், நீண்ட நாளுக்கு அங்கே இருந்து என் குழந்தைங்களுக்கு எல்லா பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லது செய்யணும், நான் போயிட்டு உடனே வரக்கூடாது, அங்கேயே இருந்து நல்லா சம்பாதிக்கணும், நிறைய பணம் சேரணும் அப்படின்னு இருக்கிறவங்க ஏழுமலையான் வெங்கடாஜலபதியை வணங்கிட்டு போனீங்கன்னால் உங்களுக்கு பணம் நிறைய சேரும், போயிட்டு நீங்கள் நிறைய சம்பாரிச்சிட்டு வருவீங்க. அப்படிங்கிறது ஏழுமலையான வணங்கினா சிறப்பு. அதேமாரி பண விஷயமாக ஒருத்தர்கிட்ட கேட்க போகிறோம், இல்லை கொடுத்த பணத்தை போய் கேட்க போகிறோம் இப்படின்னு இருந்ததுன்னா மகாலட்சுமியை வழிபாடு செஞ்சு, பெருமாள் கோவிலில் உள்ள மகாலட்சுமியை வழிபாடு செஞ்சு வாங்க. அந்த மகாலட்சுமிக்கு மல்லிகைப்பூ கொண்டுட்டு போய் போட்டு நீங்கள் வணங்கிட்டு போங்க. கண்டிப்பாக கொடுத்த பணத்தில் பாதி பணமாவது வரும். சரிங்களா? அதே போல் இந்த வெளிநாடுகளுக்கு போகும்போது எனக்கு போகிற வேலை செட் ஆகிடணும், அங்கேயே செட் ஆகிடணும், இது புது வேலையாக இருக்குது, என்ன வேலை கொடுக்குறாங்கன்னு தெரியல, ஒரு இதாக இருக்கணும். அப்படிங்கும் போது சிவபெருமான் சந்திரனை சூடிய பிறையை சூடிய சிவபெருமானை வணங்கிவிட்டு போனால் உங்களுக்கு அந்த வெளியூர்லேயே இருந்து நிறைய நாட்கள் நீங்கள் அங்கே இருந்து வேலை பார்க்கலாம். நல்ல எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது, யாருடைய தொந்தரவும் இருக்காது. வெளிநாடுகளுக்கு போகும்போது இது போல் செயல்படணும். சரி, இப்போ ஒரு கேஸ் விஷயமாக போகிறீங்க, ஒரு வழக்கு விஷயமாக போகிறீங்க, ஒரு போலீஸ் கேஸ் இப்படிங்கிற சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு போகும்போது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, துவரம் பருப்பு இருக்கு இல்லையா, துவரம் பருப்பை எடுத்து நீங்கள் இப்படி 3 சுற்று, ஆப்போசிட்டில் 3 சுற்று இப்படி சுற்றிட்டு நீங்கள் இந்த 3 தடம் பிரியும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல கையிலேயே வச்சுட்டு போகணும். வச்சுட்டு போய் நீங்கள் இறச்சி விட்டு நீங்கள் போங்க, போகிற வேலை டக்குன்னு முடிஞ்சிடும். சரிங்களா? இப்போ நான் ஏன் செவ்வாய் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே செவ்வாயோடைய நட்சத்திரம் இருக்குது, சனி பகவானோடைய நட்சத்திரம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம ரவிராஜன் ஐயாவுடைய மகள் அவங்க பார்த்திங்கன்னா கருப்பு ட்ரெஸ்ஸு போட்டிருக்கிறாங்க, கருப்பு சால் போட்டிருக்கிறாங்க. இப்போ கருப்பு யூஸ் பண்ணவே கூடாது, கருப்பு யூஸ் பண்ணவே கூடாது. அப்படிங்கும்போது நல்லா பாருங்கள், கருப்பு யூஸ் பண்ணாங்கன்னா அந்த வீட்டில் ஏதோ ஒரு தடைகள் இருக்கும், ஆயுள் சம்பந்தப்பட்ட குறைகள் இருக்கும்.
குறைந்த ஆயுளில் இறந்தவங்க இருக்கணும். இல்லைன்னா ஆயுள் சம்மந்தப்பட்ட பயம் மனசுக்குள்ளே இருக்கணும். அப்படி இருக்கிறவங்க அந்த குடும்பத்தில் இருக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ கருப்பு ட்ரெஸ்ஸு எங்கே யூஸ் பண்ணோம்? ஒரே ஒரு இடத்துக்கு, கர்ம காரியங்களுக்கு மட்டும் கருப்பு ட்ரெஸ்ஸு யூஸ் பண்ணும். ஒவ்வொருத்தர் சொல்லுவாங்க, நான் கௌரவ காரணம், எனக்கு சனி பகவான் நல்லது தான் செய்வார், கெட்டதை செய்ய மாட்டார். அது வேற. சரிங்களா? இன்றைக்கி தான் கரணம், சூனியம், முடக்கு இதெல்லாம் பார்க்குறோம். அன்னைக்கெல்லாம் யாருமே பார்க்கல. ஐயா காலத்திலேயே கூட யாருமே பார்க்கல. என்ன எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், நான் வேண்டான்னு சொல்லலை, பண்ணிக்காங்க, அது உங்களுடைய விருப்பம். அப்போ ஒரு விஷயத்தை சொல்லும். ஐயா வந்து சிகப்பு வேஷ்டி கட்டியிருக்கிறார். சரிங்களா? ஐயா வீட்டில் சொத்து பிரச்சனை இருக்கா இல்லையான்னு கேட்டு பாருங்க. இருக்குது. அப்போ ஒரு ட்ரெஸ்ஸு அப்படிங்கிறது நமக்கு ஒரு விஷயத்தை சொல்லும். அப்போ இங்கே பாருங்கள், அம்மா வந்து பிங்க் கலர் போட்டிருக்கிறாங்க. பிங்க் கலர் உகந்த கலர், சூரியனுக்கு நிகரான கலர். அப்போ அந்த வீட்டில் குழந்தைகள் சம்மந்தப்பட்டது, 2 ஆண் குழந்தையாக இருக்கும், இல்லைன்னா 2 பெண் குழந்தையாக இருக்கும். கேட்டு பாருங்கள், ஏதோ ஒன்று இல்லைன்னு. சரிங்களா? இப்படி ஒரு விஷயத்தை எடுக்க முடியும் என்பதற்கு பரிகாரங்கள் உங்களுக்கு பல விஷயங்களை சொல்லும். எந்த ஒரு இடத்துக்கும் போய் ஜோதிடர் தோத்துட்டு வரக்கூடாது. எந்த ஒரு இடத்துலையும் இவருக்கு சொல்ல தெரியல, ஒரு விஷயத்தை எடுக்க தெரியல, பண்ண தெரியல அப்படின்னு சொல்லவே கூடாது. இதுக்காக தான் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃப்ரீ கிளாஸ் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்த இன்னைக்கு தமிழ்நாட்டில் முதல்ல ஃப்ரீ கிளாஸ் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தியது நான் தான். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சுற்று வட்டாரத்தில் எல்லாமே தமிழ்நாட்டில் எங்கெங்கேயோ ஃப்ரீ கிளாஸ் போட்டாலும் ஜோதிடம் வளரணும் அப்படிங்கிற எண்ணங்கள் தான் எங்களுக்கு தவிர வேறு இதில் வந்து மக்களுக்கு பல விஷயங்கள் போய் சேரணும். ஐயா அம்மாவா சொன்னீங்க, யாரோ சொன்னாங்க, ஐயா ஒருத்தர் சொன்னாங்க, காசுக்காக ஜோதிடம் பார்க்காதீங்க. ஐயா தான் சொன்னார் இன்னைக்கு, காசுக்காக ஜோதிடம் பார்க்காதீங்க. 500 ரூபாய் வைக்கிற ஆளுக்கு ஒரு மாதிரியும் 1000 ரூபாய் வைக்கிற ஆளுக்கு ஒரு மாதிரியும் ஜோதிடம் சொல்லாதீங்க. என்னுடைய ரேட்டு இதுதான். ஐயாட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா விடிய காலமே போய் உட்காந்தவங்களாம் இருக்கிறாங்க. சாமிஜி ஐயாவை பார்க்குறதுக்கு விடிய காலத்திலேயே ரொம்ப காத்துக்கிட்டு இருப்பாங்க. இவ்வளோ அப்பாயின்மெண்ட்டு தான் பார்ப்பேன் அப்படின்ட்டு இருப்பார். ஐயா எழுதி கொடுத்துருவார், இதுதான் நடக்கும், இதெல்லாம் செய்யணும் அப்படின்ட்டு. அப்படி இருக்கக்கூடிய இதுலேயும் கூட நல்ல விஷயங்களை நீங்கள் எந்த சந்தில், எந்த ஊரில், எந்த ஏரியாவில் இருந்தீங்கனாலும் நீங்கள் நல்லதுக்காக ஜோதிடத்தை பயன்படுத்தும் போது உங்களுக்கு வெற்றி பாதை காத்து கொண்டே இருக்கும். எந்த நேரத்திலையும் ஜோதிடத்தை கண்டு அஞ்சி விடாதீங்க. ஜோதிடம் உங்களையே கை தூக்கியே விடும். ஜோதிடம் கர்மா. ஜோதிடம் பார்த்தா கர்மா, அந்த காசில் சாப்பிட்டா கர்மா வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லை. நீங்கள் நல்லது செய்யும் போது நல்லது தாங்க ஏன் நடக்கும். எனக்கு ஆப்போசிட் ஆள் ஒருத்தர், எனக்கு பசிக்குது. அந்த ஆப்போசிட் ஆள் வீட்டில் போய் எனக்கு ஒரு வாய் சாப்பாடு போடுங்க அப்படின்னு சொன்னால் போடுறாங்கன்னு வைங்க, அது குற்றமாகுமா? தானத்திலேயே சிறந்த தானம் அப்படிங்கிறது அன்னதானம். அந்த அன்னதானத்தை போடும்போது தோஷம் உருவாகுமா? எனக்கு தாகமாக இருக்குது, தண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டு அந்த தண்ணீரை வாங்கி குடிக்கும்போது தோஷம் வருமா? வராது. எப்போ சார் தோஷம் வரும்? ஒரு கருவிழி நேருக்கு நேர் சந்திக்கும் போது மட்டும்தான். நீ அன்னைக்கு என்னை இப்படிலாம் பேசினாலும் தானே நீயே அப்படின்னு ஒரு பார்வை பார்ப்பாங்க பார்த்தீங்களா, அதுதான் தோஷம். பார்வை மட்டும்தான் தோஷம். ஒருத்தர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க, சார் இவருக்கு எப்படி ஆகும், நல்லதாக நடக்குமா? நீங்கள் பஞ்சாங்கத்தை எடுத்து பாருங்கள். அன்னைக்கு நேத்திரம் ஜீவன் இருந்துட்டால் அவர் போகிறது சீக்கிரம் ரெடியாகி வந்துடுவார். அன்னைக்கு நேத்திர ஜீவன் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அது கொஞ்சம் சிரமம்தான். அப்படி இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா, உங்கள் குலதெய்வத்துக்கு வழிபாடு செய்யுங்க அப்படிங்கிறது சிறப்பான ஒரு இதாக இருக்கும். அதேமாரி கண் திஷ்டி அப்படின்னு சொல்கிறாங்க. கண் திஷ்டி எப்படி நீங்கும்? எந்த வேலையுமே செய்யாத ஒருத்தருக்கு
கைகால்கள் வலிக்கும். எந்த வேலையுமே செஞ்சிருக்க மாட்டார். அவர்களுக்கு கைகால் வலிக்கும். அந்த கைகால் வலிக்கும்போது நாம் என்ன செஞ்சோம், இன்றைக்கி எந்த வேலையுமே செய்யலையே, எதுக்கு இப்படி வலிக்குது அப்படின்னா, இதெல்லாம் கண் திஷ்டியால் வரக்கூடியது. அப்படி இருக்கிறவங்க என்னன்னா, ஒரு பக்கெட்டு தண்ணி எடுத்து வச்சுக்காங்க. மஞ்சத்தூள், கல் உப்பு, அருகம்புல் 3 கில்லு, 3 வேப்ப இலை, அரை மூடி கோமியம், இது 5ம் அதில் ஊற்றி 1/4 மணி நேரம் கழிச்சு எழுதிக்காங்க ஐயா. ஒரு பக்கெட்டு தண்ணி, அதில் கல் உப்பு, மஞ்சத்தூள், அருகம்புல், வேப்ப இலை 3 தலை, 3 இதழ் மட்டும், அப்புறம் மாட்டுக்கோமியம் அரை மூடி, இதை இட்டு 1/4 மணி நேரம் கழிச்சுட்டு அந்த தண்ணியில் குளிச்சிருங்க. அடுத்த வேலை என்னவோ நீங்கள் அதை நோக்கி போயிட்டே இருப்பீங்க, ஃப்ரெஷ் ஆகிடுவீங்க. அப்படி இருந்து செஞ்சுக்கலாம். இது கண் திஷ்டிக்கு சிறப்பான பரிகாரம். அப்போ எந்த ஒரு இதுக்கும் நீங்கள் பரிகாரம் சொல்லும்போது பயப்படாத, அவங்களுக்கு நம்பிக்கை வர அளவுக்கு பரிகாரம் சொல்லணும். வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு பரிகாரங்கள் நாம் சொல்லணும். இப்போ சூரியனுக்கு அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா, சிவன் கோவிலுக்கு போங்க, பிரதோஷ வழிபாடு செய்யுங்க, ஆதித்ய கிரதையும் படிங்க, ஆதித்ய கிரதையும் படிங்க அப்படின்னு சொல்லி பிரதோஷத்துக்கு பால், பன்னீர், விபூதி இப்படி ஏதாவது பொருட்கள் வாங்கி கொடுங்க. இது சூரியனால் வரக்கூடியது இதாகும். அப்போ பாருங்கள், என்ன நேரத்தில் வாங்கணும், எந்த ஓரையில் வாங்கணும், இதெல்லாம் கேள்விகள் அடுக்கிட்டே போவாங்க. அது உங்கள் ஞாயிற்றுக்கிழமைன்னு இருந்துட்டாலே அது சிறப்பான நாள் சூரியனுக்கு. சரிங்களா? கிழமைநாதன் என்பவர் உங்களுக்கு சிறப்பான பரிகாரம். சரி, எந்த நாளில் பரிகாரம் செய்யணும், எந்த நாளில் பரிகாரம் செஞ்சால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு உங்களுடைய சனி பகவான் ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் எங்கே நிற்குதுன்னு பாருங்கள். அதே போல் கேது எங்கே நிற்குதுன்னு பாருங்கள். உதாரணத்துக்கு என்னுடைய ஜாதகத்தையே சொல்கிறேன். என்னுடைய சனி பகவான் மகத்தில் நிற்குது. அப்போ மகம் என்பது சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு உரிய கிழமை ஞாயிற்றுக்கிழமை. நான் ஞாயிற்றுக்கிழமையில் பரிகாரம் செஞ்சால் சக்ஸஸ். சரிங்களா? அதே போல் அது என்ன மாதம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆவணி மாதம். சிம்மம் என்பது ஆவணி மாதம், தமிழ் மாதத்தில் ஆவணி மாதம். நான் ஆவணி மாதத்தில் பரிகாரம் செஞ்சால் சக்ஸஸ். சரிங்களா? என்னுடைய சனி பகவான் எங்கே நிற்குது? மக நட்சத்திரத்தில் நிற்குது. அப்போ அஸ்வினி, மகம், மூலம் இந்த 3 நட்சத்திரத்தில் பரிகாரம் பண்ணனா எனக்கு சக்ஸஸ். சரிங்களா? அதே போல் கேதுவை எடுத்துக்காங்க. கேது எனக்கு உத்திரட்டாதியில் நிற்குது. உத்திரட்டாதிங்கும் போது எங்கே வரும்? மீனத்தில் வரும். மீனங்கிறது என்ன கிழமை? வியாழக்கிழமை. மீனங்கிறது என்ன மாதம்? பங்குனி மாதம். உத்திரட்டாதி நட்சத்திரம். சனி பகவானுடைய 3 நட்சத்திரங்கள் என்னென்ன நட்சத்திரம்? பூசம், அனுசம், உத்திரட்டாதி. இந்த 3 நட்சத்திரத்தில் நான் பரிகாரம் செஞ்சால் அது சக்ஸஸ். சரி, சக்ஸஸ் ஆகிறது சொல்கிறீங்களே, எந்த நாளில் செய்யக்கூடாது, எந்த நாளில் பரிகாரம் செய்யக்கூடாது? உங்களுடைய ராகு எங்கே நிற்குதோ அந்த நாட்களில் பரிகாரம் செய்யக்கூடாது. எனக்கு உத்திரம் 4ஆம் பாதத்தில் எனக்கு ராகு நிற்கிறார். உத்திரம் 4ஆம் பாதத்தில். அப்போ பார்த்தீங்கன்னா, நான் புதன்கிழமை பரிகாரம் செய்யக்கூடாது. அது என்ன மாதம்? புரட்டாசி மாதம். நான் பரிகாரம் செய்யக்கூடாது. அது என்ன நட்சத்திரம்? உத்திர நட்சத்திரம். கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் நட்சத்திரத்தில் நான் பரிகாரம் செஞ்சால் செயல்படாது. சரிங்களா? இப்போ பாருங்கள், ஒரு ஜாதகத்தில் அவர் அந்த புதன்கிழமை பிறந்திருப்பார். இப்போ நானே வச்சுக்காங்களேன், புதன்கிழமை பிறந்திருக்கிறேன், எனக்கு பரிகாரம் செய்யக்கூடாதனாலே புதன்கிழமை. அப்போ எப்படி செயல்படாத போகுமா? செயல்படும். அந்த நாட்களை நீங்கள் நோட் பண்ணணும். பிறந்த கிழமையும் பிறந்த மாதமும் பிறந்த வாரமும் ஒருத்தருக்கு நன்மையை செய்யும் என்பது இது. அப்போ நீங்கள் அந்த நாட்களை தவிர்த்துக்கலாம், மீறி போனீங்கன்னா இந்த நாட்களை எடுத்துக்கலாம் என்பது இது சொல்லக்கூடிய விஷயங்கள். இப்போ பரிகாரம் எந்த நாளில் செய்யணும், எந்த நாளில் செய்யக்கூடாதுங்கிறது உங்களுக்கு தெரியும். எது பக்கமாக இருக்கோ, இப்போ நான் ஆவணி மாதம்னு சொல்லிட்டேன். இப்போ நடக்கிறது தை மாதம், தை, மாசி, சித்திரை இப்படின்னு அதிகமாக இருக்குது.
இப்பயே பண்ணணும்னு கேட்குறாங்க பார்த்தீங்களா? நான் என்ன நாளில் செய்ய சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிழமையில எடுத்துக்கணும். கிழமையில எடுத்துக்கணும், இல்லைன்னா நட்சத்திரத்தில் எடுத்துக்கணும். இப்படி ஒரு பரிகாரம் சொல்லி நீங்கள் சக்ஸஸ் பண்ணலாம். நிறைய விஷயங்கள் நாங்கள் சொல்லி நடந்திருக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் நம்பிக்கையோடு சொல்லும்போதும், நம்பிக்கையோடு அவங்க ஏற்றுக்கிட்டு போகும்போதும் அந்த பரிகாரங்கள் சக்ஸஸ் ஆக முடியும் என்பதை சொல்லிக்கொண்டு, இவ்வளவு பெரிய அரிய வாய்ப்பை தந்த ரவிராஜன் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்னைக்கு உண்மையிலேயே பரிகாரம் தான் தூள் பறக்குது. இந்த மேடையே பரிகாரங்கள் நிறைய வருது. எல்லாருக்குமே பயனுள்ள தகவலாக ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு ரவிராஜன் ஐயா அவர்கள் பொன்னாடை பற்றி கௌரவிப்பார். கைக்கு கொஞ்சம் இதாக இருக்கு. அப்போ 2 பேரும் ஒரே வருஷத்தில் தான் பிறந்திருக்கோம். அற்புதமாக பேசிய ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு நன்றியை